மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நேற்றைய தினம் பிக் பாஸ் ஜூலி அவர்கள் நேற்றுக்கு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாங்க. ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று அதை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூவில் அந்த ஃப்ரேமில் நான் சில விஷயங்களை நோட் பண்ணும்போது நான் ரியலி அட்மையர் ஆனேன். சில விஷயங்களை பார்த்து அட்மையர் ஆனேன். நான் இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் நான் இம்ப்ரெஸ் ஆகிட மாட்டேன். நான் சில விஷயங்களை இம்ப்ரெஸ் ஆகுவேன். அப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரெஸ் என்னன்னா, ஜூலியோட புருஷனை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சிருக்கான் அப்படிங்கும் போது, அதாவது கூத்தாண்டவர் கோயில் குறுக்கள் மாதிரி செவனே நிகராப்பில் இப்படியே நிகராப்பில் வச்சுக்கோங்களேன். ஏதோ செனமாடு கண்டுபட்ட செனமாடு மாதிரி இப்படியே நிகராப்பில். இதை மாதிரியான கணவர்கள் ஒரு சில பெண்களுக்கு மட்டும் தான் கிடைப்பாங்க. அப்படிப்பட்ட கணவர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்டா ஜூலி மாதிரியான பெண்களுக்கு சாட்டை துருமுருகன் மாதிரியான ஆண்கள் ஒரு கணவனாக கிடைச்சாதான் அது வீடு கலகலப்பாக இருக்கும். ஒரே குஜிலி மாஸ் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒருவேளை ஜூலியை சாட்டை துருமுருகன் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அந்த வீடியோ எடுத்துருக்கோம். கலகலன்னு இருக்கும்ல, சாட்டையில் கூட வீடியோ போட்டிருப்பாங்க, கப்புள் கோல்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டு பேரும். அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை விட்டுட்டு இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைச்சிருக்கிறது ஏன்னு கேட்டால், இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குயா. 32, 33 வயசு ஆகியும் சில பேருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்றாங்க, ராகு தோஷம் இருக்குன்றாங்க, நீங்கள் என்ன மாதம் சம்பாதிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அதையும் மீறி போனால் நாத்தனார் இருக்கக்கூடாது, என் பொண்ணை கட்டி கொடுக்குறதுல நாத்தனார் இருக்கக்கூடாதுன்னு பொண்ணோட அம்மா அப்பாவே சொல்கிறாங்கன்னு இன்னைக்கு பல காரணங்களால் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்குன்னு கல்யாணம் ஆகாமல் இருக்குதுல்ல. அவங்க நிலைமையில நினச்சி பார்க்கும்போது பரவாயில்ல, ஜூலி மாதிரியான ஒரு பொண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒருத்தன் அது நினச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம்னா அவனை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்க வேண்டியதான்னு கேட்குறேன். அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை நான் பார்த்தேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் வச்சாங்க. சொல்லப்போனால் என்னுடைய கரு களைஞ்சு போனதுக்கு காரணமே விஜய் அவர்கள் அப்படின்னு வச்சது எனக்கு உண்மையிலே பகிர்ந்து இருந்துச்சு. நான் எத்தனையோ பேர் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, என் கற்பத்துக்கு காரணம் இவர் தான் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் கற்பத்தை கலைச்சது இவர் தான் சொல்லி எனக்கு தெரிஞ்சு சீமான் விஷயத்தில் விஜயலட்சுமிக்கு பிறகு இன்னைக்கு ஜூலி சொல்லியிருக்காங்கன்னா அதை சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. இது சீரியஸ் இஷ்யூ. ஏன்ட்டு இந்த பெண்ணின் பக்கம் ஒரு நியாயம் வைக்கிறது. ஐ எம் ஸ்டாண்ட் வித் ஜூலி. அவர் புருஷனும் அங்கே ஸ்டாண்ட் வித் ஜூலிங்கிறது அது அடுத்த பிரச்சனைங்களே. நம்ம இந்த இடத்துல ஜூலியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். நான் உங்கள் ஏக் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்மையான கருத்துக்களை ஜூலி என்ற பேரில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பெல்லாம் நான் ஏதோ ஒன்று பண்ணி விடுங்களேன். சரி, இந்த ஜூலி மேட்டர் வருவோம். இந்த ஜூலிங்கிற பெண் தெரியும் நம்ம பிக் பாஸ்ல. நமக்கு அது வருவதற்கு முன்னாடியே 2015 இந்த 16 இந்த காலகட்டங்களில் இந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விஷயம் அந்த ஜல்லிக்கட்டில் ஒரு பெரிய ஒரு டயலாக் மூலமாக அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. காணும் ஓபிஎஸ்ஸாக காணும், வர சொல் சின்னமாவா வர சொல்ங்கிற மாதிரி ஏதோ பேசி நல்ல ஒரு அப்போ அது ஒரு கூசமாக இருந்துச்சு. ஒரு வீர தமிழ்ச்சியை பாருங்கடான்னு நாங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் அப்போல்லாம் ரைட் அப் எழுதி க்ரஷ் மெட்டீரியல்லாம் கூட பார்த்தோன்னு வச்சுங்களேன். வேறு வழி இல்லை, பார்த்தோம் அந்த காலத்தில் எங்களுக்கு. ஒன்றும் இல்லாதவனுக்கு அது க்ரஷாக கிடச்சிருந்தாங்க அப்போலாம் இருந்த ஒரு காலகட்டங்களில். அதற்கு பிறகு அவங்க பிக் பாஸ்குள்ளே வந்தது பிறகு அவங்களுடைய சுயரூபம்லாம் தெரிஞ்சுது. பர்சனல் கேரக்டர், சுயரூபம்னு சொல்ல முடியாது. பிக் பாஸ்குள்ளே நீங்கள் போனாலும் சரி, நான் போனாலும் சரி, நம்மளுடைய ஒரு பர்சனல் கேரக்டர் வரல வரும்போது அப்படி தான் இருக்கும். அந்த விஷயத்தில் நான் வலிக்குதுன்னு கத்தின விஷயங்கள்ங்கிறதெல்லாம் ஒரு ஓவராக இருந்தாலும், பட் அது அது அந்த காலகட்டத்தில் வச்சுங்களேன் ஒரு மெச்சூரிட்டிலாம் ஃபுல்லாக பண்ணி விட்டுவாங்களா. அது வந்ததுக்கு பிறகு அவங்க நாடகம் நடிக்க போனது, அதுக்கு பிறகு கலைஞர் டிவியில் வாய்ப்பு கிடச்சி அங்கே போனாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு அவங்களுடைய பெரிய நடமாட்டம்ல அப்புறம் யாரையும் ஒரு கல்யாண மண்டலம் அழைச்சிட்டு போனுச்சு, அப்படியே போயிட்டு இருந்துச்சுங்களா. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு இஷ்யூ ஆணுச்சு. அது என்ன ஆணுச்சுன்னா, நெல்லையில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ என்ன சொன்னா போலன்னா, ஒரு பையன் ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு மாடு நிற்கிது, அப்போ ஒரு பையன் தடுக்க போகிறான், அடக்க போகிறான். அப்போல்லாம் ஏளனமாக பேசினாங்க, அவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டு காலி சின்ன பையன் அடக்கிடுவானா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் அடக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை ஒன்று சொன்னார்னா, அந்த இடத்துல அந்த சிறுவனே நான் தான், நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு உடனே ஜூலியாக என்ன போட்டுச்சுன்னா, வீடியோ ஒன்று போட்டுச்சு. அந்த வீடியோ போட்டது கூட நான் மன்னிச்சுக்கோண்டா. அந்த வீடியோவை கரெக்டாக ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடுற அந்த ஃபோட்டோவோட வச்சுட்டு பேசினாங்க. அதில் என்ன பேசுனாங்கன்னா, அண்ணே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, என்ன உங்கள் பேச்சை கட்டி யாராச்சும் போய் ஜல்லிக்கட்டை அடக்கி போய் ஒரு சிறுவன் செத்து போயிட்டா என்ன ஆகுறது? நீங்கள் கரூரில் ஒரு விஷயம் பண்ணினீங்க அப்படின்னு தேவையில்லாத சில விஷயங்கள் எடுத்து, அதாவது விஜய் அவர்கள் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டாக சொன்னார். அதை கேட்டுட்டு ஒரு சிறுவன் போய் மாட்டை அடக்கி அவனுக்கு ஏதோ ஆகிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏற்கனவே பண்ணதான் போதும்னு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்து வைக்கவுமே
பத்திக்கிச்சு, களம் பத்திக்கிச்சு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்களேன். அடிக்கணும், அரசியல் என்பது அப்படிதான், நமக்கு எதிர்கருத்து வைப்பாங்களே, அடிக்கல என்ன தப்பு. ஆனால் சில பேர் சகாத வார்த்தைகளை பேசுறாங்கன்னா அது நம்மளால தடுக்க முடியாது. ஏன்டா இது பெரிய கூட்டம். இன்னைக்கு வந்து 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் இந்த 1 கோடி பேர் இந்த இளைஞர் சமுதாயம். 1 கோடி பேர்ல எத்தனை பேர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்து முடியாது. ஆனால் தவறு தான். அந்த பெண்ணை தவறாக பேசுனது தவறு தான். ஆனா இந்த பெண்ணும் தவறாக பேசுனது தவறு என்பதனால இந்த தவறுக்கும் தவறாக போயிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அதை நான் எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியலங்களா. பட் சமூக வலைதளங்கள் நீங்க ஒரு வந்துட்டீங்கன்னா 4 பேர் வேலை கருத்தை வைப்பாங்க, சிறந்த விஷயத்தங்களை விடுங்க. அப்படியாக தன்னோட முதல் ஒரு அத்தியாயத்தை அவங்க தான் தொடங்கி வச்சது. அவங்க வந்து நிறைய பேர் திமுக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில பணம் கொடுத்ததெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மேட்டர்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அது நிறைய நடந்துச்சு அந்த காலகட்டங்களில். இன்ஃப்ளூயன்ஸை கூப்பிட்டு வச்சு பெண் மீடியா பணம் கொடுத்ததெல்லாம் நடந்துச்சு. அதில் இவங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிறதும் சில பேர் தெரிவிச்சாங்களே, அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாது. இந்த விஷயத்தை எடுத்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, ஜூலி எதற்காக விஜய் அவர்கள் இந்த நேரத்தில் இவங்க வந்து இப்படி பேசுறாங்களேன்ட்டு அது எதிர்ப்பு வரும்ல. அப்போ எடுத்து பேசும்போது கார்த்திக் அப்படின்ற ஒரு பையன் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த விஷயத்தை எடுத்து பேசும்போது இன்னொரு லேடி லைனில் வராங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெண் இருக்கிறாங்கல்ல ஜூலி, அவங்க வந்து ஒரு கிட்னி முறைகேட்டில் நடந்திருக்காங்க. அது என்னன்னா, நான் வந்து கிட்னி அரேஞ்ச் பண்ணி தரேன். எனக்கு நம்ம திருச்சியில் இருக்க இந்த மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ இருக்கிறாருல கதிரவன், அவருடைய ஹாஸ்பிட்டல் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்னி முறைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் நான் உங்களுக்கு கிட்னி அரேஞ்ச் பண்ணி தரேன் கூடிய சீக்கிரத்தில் சொல்லி வந்துட்டு பணம் வாங்கியிருந்தாங்க அப்படின்ற மேட்டர் அந்த கார்த்திக் வருது. அந்த விஷயத்த கார்த்திக் எடுத்து போட்டு எங்களுக்கு இப்படி ஒரு மேட்டர் வந்திருக்கு, இந்த ஜூலி வந்து இவ்வளோ ஒழுங்காக பேசல, இன்னைக்கு விஜய் வேலை தவறாக பேசல, நீ இந்த விஷயத்த பண்ணிருக்கேங்கிற மேட்டரை கொண்டு வந்தான். அந்த மேட்டரை ஜூலி கேட்டுது. ஜூலியோட ஹஸ்பண்ட் கூட கேட்டாவாள், அந்த மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குது அவளை. அவர் என்ன கேட்டார்னா, ஜூலியை பற்றி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்பெல்லாம் எந்த ஒரு பொருளையும் கிளப்பல, விஜயோட பேசுனதுக்கு பிறகு இந்த மேட்டர் நீங்கள் கிளப்புறீங்கன்னா உள்ள கொத்தரை கிளப்பிருக்கீங்க, இது நீங்கள் பொய்யா பொருளை கிளப்பிருக்கீங்கன்றது. அதுக்கு காரணம் ஜூலி பற்றி கார்த்திக் போட்ட முதல் வீடியோ என்ன வீடியோனா, நார்மலாக நீ வந்து ஒழுங்கா நீ எப்படி நீ பேசலாம், நீ பிக் பாஸ்ல இப்படி இருந்தி அப்படின்னு நார்மலாக திட்டினார். இந்த மேட்ரு போகும், நிறைய பேருக்கு போகும். பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து என்னையும் அந்த ஜூலி ஏமாத்திருக்கு, அதனால நீங்கள் வந்து இந்த மேட்டரை எடுத்து பேசுன்னு சொன்னதுனால அந்த மேட்டர் அப்படியே வெளில வந்துச்சு. அப்படியே தான் நம்மளுடைய நெல்சன் அவர்களுக்கு வெளில வந்துச்சுன்னு வைங்களேன். அதற்கு பிறகு அந்த பெண் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, எனக்கு மிஸ்கேரேஜ் ஆயிட்டு அப்படின்னா. எனக்கு மிஸ்கேரேஜ்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியல. மிஸ்கேரேஜ் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிட்டுன்னு சொன்னா தெரியும், சரி கரு கலைந்து விட்டது அபார்ஷன் ஆயிட்டு, அது ஒரு சாதாரண குற்றச்சாட்டாக எடுக்க முடியுமா? சாதாரண குற்றச்சாட்டாக எடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப சீரியஸ். இந்த விஷயத்தில் அவங்களை வச்சு நம்ம ஃபன் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்ட்டா அந்த பெண் சொல்றாங்க அது பொய்யா இருக்கக்கூடும் என்பதான் என்னுடைய கருத்தும். ஏன்ட்டா அந்த காலகட்டங்கள் அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது முதல்ல இந்த மேட்ரு வெளியில வந்துச்சு புகஞ்சதுல, அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி 3வது மாசம் 2026, அதாவது மார்ச் மாசம் 4ஆம் தேதி இந்த மேட்ரு வெளில வருது அப்படிங்கிற மேட்ரு அவர் நிறுவனர் அவர்களே கேட்கிறார். அதற்கு பிறகு இவங்க கொண்ட எப்போ கேஸ் கொடுத்தாங்கன்னா 16ஆம் தேதி மார்ச் மாசம் தான் கொண்ட கேஸ் கொடுக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலங்களும் ஒரு 12 நாள் இருக்கு. அவங்க நிருபரே கேட்கிறாரு, என்ன கேட்கறா, இந்த 12 நாள் நீங்க என்ன பண்ணீங்க? உங்க மேல வந்து இப்போ வந்து கிட்னி முறைகேடு வழக்கு ஒன்று வச்சுட்டாங்க, திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்க என்ன பண்ணினீங்க அப்படிங்கிற மேட்டர் அவங்க கேட்கறாங்க. அந்த மாதிரி நினைச்சு எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் எடுத்துச்சுங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துச்சுன்னு அது எல்லாருக்கும் உள்ளதான், நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா அதுக்கு பிறகு ஒரு 8-9 நாள் இந்த அம்மா கம்முன்னு இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் கொண்ட கேஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சுமா, ரீல்ஸ் போட்டு உட்காந்துருந்துச்சு. அந்த அம்மா உட்காந்து என்ன ரீல்ஸ் போட்டு உட்காந்துருந்துச்சு, இதை மாதிரி வந்து நீங்க விஜயண்ணா நீங்க காங்கிரஸ் இது பிஜேபி கூட போவீங்களா மாட்டீங்களா, அதுவா இதுவா, நீ ஒரு தற்கொலை கூட்டத்தை வளர்க்குறீங்க, அவங்க எல்லாம் தற்கொலை ஒன்று பேசிட்டே இருந்துச்சு இந்த இடைப்பட்ட காலங்கள். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ கன்சீவ் ஆயிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கு. இந்த 2 கோடு போட்டு பார்த்துருப்பாங்க, 2 கோடு வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என் வயத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னு, என் வயத்தில் ஒரு குழந்தை இருக்கு இவருங்க. இப்போ என்னுடைய மனைவி வயதில் ஒரு குழந்தை இருக்காங்களேன், அந்த குழந்தைய கண்ணுங்க அறுத்தமாக பாதுகாக்க வேண்டிய முதல் பொறுப்பே அந்த என்னுடைய மனைவிக்கு தான் ஆகும். அதற்கு பிறகு அந்த பொண்ணை ஒரு நல்ல மனைவியில் வச்சுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி ஜூலிக்கு ஒரு குழந்தை ஒரு கன்சீவ் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், அதை பார்த்துக்க வேண்டிய கடமை உன்னுடைய கடமை. மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம அது பொறுப்போட உன் புருஷனும் இப்போ இன்னைக்கு கை கட்டிட்டு இருந்தாப்புல அதே மாதிரி பக்கத்திலே கை கட்டிட்டு இருந்து அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துருக்க வேண்டிய பொறுப்பு அந்த தாயோட பொறுப்பு, அந்த அப்பாவோட பொறுப்பு. நீங்கள் 2 பொறுப்பு இல்லாமல் இருந்தது காரணத்தினால் ஒருவேளை கரு கலைந்திருக்கலாம். நான்லாம் எந்த மேட்டர் சொல்றேன்னா, ஒருவேளை நீங்க சொல்ற விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன இது உண்மையா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இது இந்த அம்மா வந்து டிராமா பண்ணுது அப்படின்ற. ஏன்னாட்டா இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே இது வீடியோ போட்டிருக்கோம். அவங்க வீட்டில் கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது கருவுனாலே இது வந்து வீடியோ போடுது. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கருவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு காரணம் தவக்கை தாங்க ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு காரணம் வீடியோ போட்டுட்டு இருக்க. அந்த பொண்ணு மிஸ்கேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா
இது வந்து அப்பயே சொல்லியிருக்கும்ல, இது தற்பொழுது டிராமாவாக அடிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதுல போலீஸ் அவர்கள் இந்த வழக்கை திருப்பி கொடுத்துட்டாங்களாம். அதாவது இது வந்து கோர்ட்ல போய் பார்த்துக்கணும் திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கு நீதி கிடைக்குது, எனக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. பொன்ராஜ் வந்து ரொம்ப தப்பான வார்த்தை தான் பேசியிருந்தாப்புல, எனக்கும் தெரியுது ரொம்ப தப்பான வார்த்தைங்க. அவர் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க. ஆனால் இதே இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஏன் மேலே நீங்கள் கேஸ் போடலைன்னா, நானும் இந்த உலகத்தில் நீ இருக்கிறேன், நானும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறேன், விஜய் அவர்கள் எனக்கும் அவர் தானே முதலமைச்சர் அப்படின்ற நம்ம புலம்பிட்டு தெரியுது. லூஸ் மாதிரி புலம்புதுன்னு வச்சுக்கல, என்னப்பா சொல்கிறதே தரல. அதாவது அவங்க கொடுத்த ஒரு கேஸ் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது என் மேலே தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு ஒரு கேஸ் கொடுத்தாங்களே, அதில் என்ன கொடுத்தாங்கிற மேட்ரு இருக்குது. இன்றைக்கி இந்த காவல்துறையில் இந்த கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அது ஏன் தெரியுமா? இந்த ஜூலி அவர்கள் என் மேலே புரளி கலப்புறாங்க, என் மேலே தேவையில்லாத அவதூறுகளை கலப்புறாங்க. இதன் விளைவாக என் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. 1. 2வது என் கலைத்துறை பாதிக்கப்பட்டு விட்டது. அதாவது நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு வந்து இப்போ யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க, என்னுடைய கலைத்துறை இதனால் பாதிக்கப்பட்டுட்டு, என்னுடைய வருமானம் பாதிக்கப்பட்டுட்டுன்னு பெரிய அளவில் லிஸ்ட் எழுதி கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துச்சு. அதை படித்த போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு இதில் சைபர் புல்லிங் நடந்திருக்கான்னு பார்ப்பாங்க. சைபர் புல்லிங் நடந்திருக்கு, ஓகே. அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு? அதற்கு பிறகு நான் இதனால் என் நிறுவனம் பாதிக்கப்பட்டது, இதனால் என்னோட வருமானம் பாதிக்கப்பட்டது, என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டுச்சுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இது எங்கே போகும்னா சிவில் டிஃபமேஷன் கேஸுக்கு போகும். இது கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் கிடையாது. ஒன்லி சைபர் புல்லிங். அதாவது என்ன சமூக வலைதளங்கள் திட்டாங்க, என் மனம் பாதிக்கப்பட்டது, அதனால என்னுடைய கரு கலைந்து விட்டதெல்லாம் அதில் குறிப்பிடவே இல்லை. அப்படிலாம் இருந்தால் அது சைபர் புல்லிங் வந்து நேரடியாக கிரிமினல் கேஸுக்கு போகும். இது சிவில் டிஃபமேஷன் கேஸ். அது கோர்ட்டில் நம்ம பார்த்துக்கணும். கோர்ட்டில் போயிட்டு நீ கேஸ் போட்டு அங்கே முறையிட்டு நீ வேணா இவங்கள்ட்ட இருந்து நீ என்ன வாங்கிக்கலாம். இன்னைக்கு இந்த அவதூறுகளை பரப்பிட்டாங்கன்னு சொல்றது கார்த்திக் மேலேயோ அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நெல்சன் மேலேயோ நீ கேஸை போட்டு நீ அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், இழப்பீடை வாங்கிக்கலாம். அதுக்காக தான் போலீஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்கா அரசு என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கவே இல்லைங்க, போலீஸ் என்ன திருப்பி அனுப்பிட்டாங்குது. அதன் உண்மை காரணம் அதுதான். அதற்கு பிறகு நிருபர் ஒருவர் கேட்குறார், அதாவது நீங்கள் வந்து சமுதாயத்தில் நடக்கிற குற்றங்கள் எடுத்து நாங்கள் வந்து இப்போ கேள்வியை தொடுத்து வைக்கிறீங்க. இப்போ தாவேக்கா அரசு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி திமுக அரசுன்னு ஒரு அரசு இருந்துச்சு. அந்த அரசில் பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. பெண்களுக்கு எதிராக நிறைய பேர் வந்து தவறாக பேசுனாங்க. திமுகவில் ஐடிவிங்க தாவேக்கா பெண்களை தவறாக பேசுனாங்க. அப்பெல்லாம் நீங்கள் ஏமா குரல் கொடுக்கல அப்படின்னு நிருபர் கரெக்டான ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த அம்மா எதிர்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சு பாருங்க, எங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு. இங்க கேள்வி கேட்கணும், கடுப்பாகுது. எங்க கேள்வி கேட்கணும்? இதே இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா இதே நீ இங்க யூஸ் பண்ற ட்விட்டர்ல ஒரு போஸ்டர் போட்டுக்கணும், திமுக அரசு இவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சிருக்கு, திமுக அரசு இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்கிறது, திமுக இவ்வளவு தவறா பேசுறா நீங்க சொல்ல வேண்டியன. அந்த அம்மா உட்காந்து பேசிட்டு இருக்கு சூப்பரா. அதாவது இன்ஸ்டா மூலமா முதலமைச்சரான விஜய் அவர்கள் உடனடியாக இன்ஸ்டண்டா வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இன்ஸ்டண்டா மக்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுக்கணும், இன்ஸ்டண்டா நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லுது. குழந்தை பறி போயிருக்குன்னு கண்களை அடுத்த செகண்டு இந்த அம்மா வந்து டிஆர் மாதிரி இன்ஸ்டண்டா பேசு, இன்ஸ்டாகிராம்ல பேசு, இன்ஸ்டண்டா பேசு, இங்கேயே பேசு, இங்கே பேசுன்னு உட்காந்து ரீல்ஸ் போட்டு அந்த டைலாக் அடிச்சுன்னு வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்பர் மாதிரியே தெரியுது. அந்த அம்மா என்னன்னா அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிக்கிறேன், இதற்கு முன்னாடி பேசாமல் இந்த மேட்ரு வந்தோன்னு ஒரு சிம்பதி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்களாமா. அதற்கு பிறகு தெளிவாக அந்த ஒரு மேட்ருன்னா அந்த ஷர்மிளான்ற லேடி, ஏன்டா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்லை, அவங்க கிட்னி திருநாங்களா, அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்ற மேட்ருக்கு நம்ம இன்னும் போகாத ஒரு காரணம் நமக்கு இன்னும் அது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. கிளியர் பிக்சர் கிடச்சி வந்தது பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம்னா விட்டு அது அப்படியே விடுபட்டு போச்சுனீங்களேன். இது என்ன நடந்திருக்குன்னா, அந்த மன்னச்சநல்லூரில் அந்த நம்மளுடைய கதிரவன் இல்லை திமுகவுடைய கதிரவன் எம்எல்ஏ இருக்கிறார், அவருடைய ஹாஸ்பிட்டல்ல இந்த முறைகேடு நடந்ததாக இருக்கு. இவங்க ஜூலியோடைய நண்பராக இருக்கக்கூடிய ஷர்மிளா அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு டீலிங்ல லிங்க்ல இருக்கிறாங்க. இது மாதிரி ஆட்களை கொண்டு சேர்க்கறது, ஆட்களை கொண்டு வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல, கிட்னி திருடுறதுல முக்கியமான பொறுப்பு திமுகவோட முக்கியமான பொறுப்பு கிடையாது, கிட்னி திருடுறதுல முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புல பொறுப்பு வகிச்சவங்க தான் நம்மளுடைய ஜூலி. அவங்க தங்களுடைய ஃப்ரெண்டு மூலமா என்ன செய்வாங்கன்னா, அந்த ஷர்மிளா ஜூலிக்கு ஃப்ரெண்டு தானே, யாராச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு கிட்னி பிரச்சனையா, என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கு, நான் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சு தரேன் அப்படின்ட்டு அதுக்கிட்ட ஒரு 15 லட்சத்தை பணத்தை வாங்கிட்டு மூவ் பண்ணி விடுறது. அங்கே உள்ள மூவ் பண்ணி விடுறது. இந்த அம்மா போயிட்டு நேரடியாக திருடலாம் கிடையாது. ஜூலி ஒரு இன்டர்மீடியேட்டாக செயல்பட்டுச்சு. அதுவும் கிட்னி முறைகேட்டில் தான் வரும், இதுவும் கிட்னி திருட்டு கேஸில் தான் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இது கேஸ் ஃபைலாக இருக்கு, அரசு விசாரிக்கும், அதாவது உயர் நீதிமன்றம் விசாரிக்கும், போலீஸ் விசாரிக்கும். விசாரிச்சது பிறகு இது என்னங்கிறது அவங்களே கொண்டு வர போறாங்கன்னு வைங்களேன். ஜூலியோட இன்டர்வியூ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூ உற்று நோக்கி பார்த்தாலே தெரியும் அந்த அம்மா எவ்வளவு இடங்கள்ல தவறுதவரா சொல்லுது அப்படிங்கிறதுல. சொல்லப்போனா அந்த நம்ம ஏற்கனவே பேசின மேட்டர் தான். அந்த மேட்டர் நடந்துச்சு, எக்ஸ்போஸ் ஆயிட்டு அப்படின்னு சொன்னது வந்து 4ஆம் தேதி. அந்த அம்மா 16ஆம் தேதி தான் கொண்டாந்து கேஸ் கொடுக்குது. இந்த விஷயத்துல இடைப்பட்ட 12 நாட்கள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
அப்படின்ற கேள்வி சரியான கேள்வி. அந்த 12 நாட்களும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ போட்டு இடைப்பட்ட காலங்களில் தான் அதுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிட்டுன்னு சொல்லுதில்ல, அபார்ஷன் ஆகிட்டுன்னு சொல்லுதில்ல, அது நடந்திருக்கு. அப்படி அபார்ஷன் நடந்த காலத்துலேயும் ஒரு நாள் வீடியோ போட முடியும், ரீல்ஸ் போட முடியுமா, அதை நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது. அதுபோக இந்த இறப்புக்கு காரணம் தன்னுடைய குழந்தை இறந்து போனதுக்கு காரணமே தலைவர் விஜய் அவர்கள் தான். அவங்களுடைய கூட்டம் என்னை தாக்குனதுனால, என்னை வந்து சைபர் புல்லிங் பண்ணனால என்னுடைய மன உளைச்சல் காரணமாக எனக்கு என்னுடைய குழந்தை இறந்து விட்டது, அபார்ஷன் ஆயிட்டு அப்படின்னு சொல்றது மிக மிக வந்து ஒரு லாஜிக்கலே இல்லாத விஷயம். இந்த குழந்தைக்கு ஒருவேளை பறி போய் தான் அந்த குழந்தைக்கு மிக முக்கிய காரணம். அந்த குழந்தை இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் இதே ஜூலி மட்டும்தான். ஜூலியோட ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய அவர் பேர் எனக்கு தெரில, அவர் 2 பேரும் தான் இதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும்போது இந்த இடத்துல மறுபடியும் இந்த ஜூலி என்பது வந்து ஒரு ஃபேமஸுக்காக அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். எங்கே இருந்தாலும் சரி எனக்கு அட்டென்ஷன் சீக்கிங் என்றால் இதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்கறத விட ஓவியா அழைச்சாந்து உட்காந்து பதிலடி கொடுத்தா கரெக்டாக இருக்குங்களா அந்த மாதிரி எங்கள் வீசாக்குன்னு தெரியல. அதனால அன்னிலேருந்து, அதாவது பிக் பாஸ் உள்ளே போனதுலேருந்து, பிக் பாஸ் இல்லை அந்த அம்மா முதல்ல தெரியுமில்ல, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு எனக்கு சீக்கிங் வேணும், என்ன யாராச்சும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையில் இருக்குது. இது அதுன்னு ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடிய திமுக அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த வாடான்ற மேட். அதாவது ஜூலி அவர்கள் வந்து அது ஏதோ ஒரு ஊர் சொல்லுது, நான் அந்த ஊருக்காரியை நான் அப்படிதான் பேசுறது எனக்கு ஒன்றும் பெரிய வச்சுக்கலாம். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து வாடான்னு சொல்லல, நிருபர் அவர் கேட்குறேன், நீங்க வந்து தரக்குறவா பேசுறீங்க விஜய் அவர்களை, நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்கு, இல்லை வானே பார்த்துக்கலான்னு தான் சொன்னேன் அப்படின்னு. பட் நான் 2-3 வாட்டி கேட்டு பார்த்தேன், அதில் வாடான்ற மாதிரி தான் எனக்கு கால் விழுது. அந்த அம்மா போய் சொல்லுதா இல்லை வானேன்னு சொன்னது நமக்கு அப்படி மாற்றி கால் விடுறதுல என்னுடைய பார்வைக்கு அது வாடான்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை வானே பார்த்துக்கலான்னு சொல்றது போல கூட்டம் அதிகமாக இருக்கும் போது திடீர்னு ஒரு பதட்டத்தில் வாடான்னு சொல்லியிருக்கலாம். பட் அது வாடான்னு சொன்னது உண்மைதான். அப்படியே பட்சத்தில் இந்த அம்மா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கதை கட்டி புதுசாக வந்து ட்ராமா பண்ண ஆரம்பிச்சு. அது பண்ண ட்ராமா சக்ஸஸ் ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அந்த அம்மா எக்ஸ்போஸ் ஆகிட்டு. பட் நான் நினச்சதை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸில் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை விட, அவங்க ஜல்லிக்கட்டில் பண்ண பெர்ஃபார்மன்ஸை விட இன்றைக்கி அவங்க வந்து பண்ணியிருக்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்ப்பதற்கு நல்லாவே இருந்துச்சு. எந்த இடத்துலையும் பெரிய அளவில் டேமேஜ் ஆகாமல், ஏன்டா நல்ல ஒரு நிருபர்கள் போய் கேள்வி கேட்காம விட்டுட்டாங்களோ, நிறைய கொஷின் லாக் பண்ணி கேள்வி கேட்டால் நல்லா இருந்திருக்கும். அப்படியாக நீ நடந்து முடிந்திருக்குது. ஜூலியோடைய இன்னைக்கு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் எது, அவருடைய ஹஸ்பண்ட் எப்படி நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம்யா. பொம்பளை பிள்ளையா வேற இருக்குது. இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கிட்னி முறைகேடு வழக்கு இருக்குல்ல, அதை வந்து கோர்ட்டு பார்த்துக்கும் கேஸ் இருக்குது. அதுக்கான தவறு செய்து தான் தண்டனை கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வரைக்கும் இதை தூக்கி போட்டு அடிக்கணுமான்னு கேட்டால், பொழுது போனால் தூக்கி போட்டு அடிங்க, என்ன பண்ணுறது, கண்டென்ட் வேறு கிடைக்கல, தூக்கி போட்டு அடிங்கிறான். அதுக்காகலாம் நம்ம கொண்டு வரல. இது வரைக்கும் அவங்களுடைய முறைகேடு வழக்கை பற்றி நம்ம பேசவே இல்லை. அந்த விஷயத்தில் நம்ம பேச போகிறதும் கிடையாது. அது கோர்ட்டு சொல்லணும். இது மாதிரி தேவையில்லாமல் உருட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா தட்டில் 4 தட்டு, இதுக்கு 2 தட்டிவிடுவோம். சாட்டம் 3 தட்டுனா இதுக்கு 1 தட்டு தட்டிட்டு என்ன வந்துட்டுன்றான், தட்டி விடுவேன். ஒரு 2 நாள் ஜாலியாக இருந்து போங்க. டிவிக்கு வரியஸ் என்ஜாய்.